புளிச்ச குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடான உடனே ஒரு 2 ஸ்பூன்ஸ் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டேன். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுடுறேன். சோம்பு கொஞ்சம் பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலையை உருவி அது உள்ளே போட்டுடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது அதை எடுத்து உள்ளே போட்டாச்சு. இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டால் போதும். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்த உடனே ஒரு 2 தக்காளி வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுடுறேன். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்களை உள்ளே போட போகிறோம். நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வெறும் கத்திரிக்காயில் செய்யலாம், வெறும் முருங்கைக்காயில் செய்யலாம், வெறும் உருளைக்கிழங்குலையும் செய்யலாம், 3 சேர்ந்தும் செய்யலாம். காய்கறி வந்து உங்களோட சாய்ஸ் தான். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டேன். நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். 2 ஸ்பூன்ஸ் தனியாத்தூள் போட்டுடுறேன். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். தேவையான உப்பும் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வதங்கின உடனே இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். இதில் வந்து நம்ம பருப்பு வேக வச்சு ஊற்ற போகிறதில்ல, வெறும் காய்கறி தான். அதனால் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ தேவையான தண்ணி ஊற்றிட்டேன். கொஞ்சம் நேரம் இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கசகசா, அது ஜஸ்ட்டு திக்னஸ்க்காக, அந்த வாசனைக்காக தான். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு உள்ளே நம்ம வந்து போட்டுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி அதை வந்து இந்த குழம்பு கொதிக்கும்போது உள்ளே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதிக்கட்டும். சுவையான பொரிச்ச குழம்பு ரெடியாக இருக்கும். இது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், அல்லது சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டுட்டு ஒரு சூடாக ஒரு முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான குயிக்கான செய்யக்கூடிய ஒரு குழம்பு வகை. கட்டாயம் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் அடிக்கடி நீங்கள் இதை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க.